ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா மக்களவையில் திங்கட்கிழமை அறிமுகம் செய்யப்பட உள்ளது. கடந்த 1952ஆம் ஆண்டு மக்களவை மற்றும் மாநிலங்களின் சட்டப்பேரவைகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடைபெற்றது. இதேபோல் கடந்த 1957, 1962ஆம் ஆண்டுகளிலும் மக்களவை மற்றும் சட்டப்பேரவைகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடைபெற்றது. கடந்த 1968ஆம் ஆண்டில் பல்வேறு மாநிலங்களின் சட்டப்பேரவைகள் கலைக்கப்பட்டதை தொடர்ந்து கடந்த 1970ஆம் ஆண்டு மக்களவையும் கலைக்கப்பட்டது. இதன் பிறகு மக்களவை மற்றும் மாநிலங்களின் சட்டப்பேரவைகளுக்கு தனித்தனியாக தேர்தல் நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த 2019ஆம் ஆண்டு சுதந்திர தின உரையின் போது ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி முன்மொழிந்தார். இந்த திட்டத்தை ஆய்வு செய்ய முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் உயர்நிலை குழு ஒன்று அமைக்கப்பட்டது. இந்த குழு பல்வேறு கட்ட ஆய்வுகளை நடத்தி கடந்த மார்ச் மாதம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் 18,000 பக்கங்கள் கொண்ட அறிக்கையை சமர்ப்பித்தது. இதை அடிப்படையாக வைத்து ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா வரையறுக்கப்பட்டு அதற்கு மத்திய அமைச்சரவை கடந்த 12ஆம் தேதி ஒப்புதல் அளித்தது. இதைத் தொடர்ந்து மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை மக்களவையில் திங்கட்கிழமை அறிமுகம் செய்கிறார். மக்களவை சட்டப்பேரவை தொடர்பாக ஒரு மசோதாவும் யூனியன் பிரதேசங்கள் தொடர்பாக ஒரு மசோதாவும் அறிமுகம் செய்யப்பட உள்ளன. இந்த மசோதாக்கள் நாடாளுமன்ற கூட்டக்குழு பரிசீலனைக்கு அனுப்பப்பட உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது.